திருச்செந்தூர் பக்கத்துல பரபரப்பா காணப்படக்கூடிய பஜார் பகுதியில ஸ்வீட் கடை முன்னாடி நின்னுட்டு இருந்தவங்க மேல ஆட்டோ ஒண்ணு அதிவேகத்துல வந்து மோதக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஆட்டோ ஓட்டுநருக்கு திடீர் ரத்த கொதிப்பு ஏற்பட்டதால இந்த விபத்து நிகழ்ந்ததா கூறப்படுது. 3 பேர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய பரமன்குறிச்சி பஜார் பகுதியில மக்கள் கூட்டத்தோட எப்பயுமே இந்த பஜார் பரபரப்பா காட்சி அளிக்கும். இந்த நிலையில தான் திருச்செந்தூர் நாகர்கோவில் சாலையில ஒரு ஸ்வீட் கடை செயல்பட்டு வருது. அந்த ஸ்வீட் கடையில நின்னு பல பேர் பொருட்களை வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் திருச்செந்தூர்ல இருந்து ஆட்டோ ஒண்ணு அதிவேகத்துல வந்து ஸ்வீட் கடையில நின்னுட்டு இருந்தவங்க மேல அதிவேகமா மோதுனதா கூறப்படுது. ஆட்டோ ஓட்டுநருக்கு திடீர் ரத்த கொதிப்பு ஏற்பட்டதால கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ அதே வேகத்துல வந்து கடையில நின்னுட்டு இருந்தவங்க மேல மோதி விபத்துக்குள்ளாகி இருந்திருக்கு. இந்த விபத்துல ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் கடையில நின்னுட்டு இருந்த 3 பேர் பலத்த காயம் ஏற்பட்டு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. மேலும் கடையில இருந்த பொருட்களும் சேதமடைஞ்சதா கூறப்படுது. ஆட்டோ ஓட்டுநருக்கு திடீர் ரத்த கொதிப்பு ஏற்பட்டதாலதான் கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ அதிவேகத்துல வந்து மோதினதா கூறப்படுது. இந்த நிலையில தான் ஆட்டோ ஒண்ணு வேகமா வந்து மக்கள் மேல மோதக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கு. உடல்நல குறைவால இந்த விபத்து ஏற்பட்டதால யாரும் புகார் தெரிவிக்கல. அதனால போலீசாரும் வழக்கு பதிவு செய்யல. இந்த சூழல்ல பதபதைக்க வைக்கக்கூடிய இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு வருது. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில பெரும் பரபரப்பு சூழலும் ஏற்பட்டிருந்திருக்கு.